ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார். ஆண்டவர் பூமியில ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உருவாக்க ஆரம்பிச்சாரு. தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக்க கடவுது அப்படின்னு. அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றுமே நடக்க ஆரம்பிச்சது. வெளிச்சம் உருவாச்சுது, ஆகாய விரிவு உருவானது, மேகங்கள் அதுல நகர ஆரம்பிச்சது, செடிகளும் மரங்களும் முளைக்க ஆரம்பிச்சது. அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றும் நடக்குது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுமே தோன்ற ஆரம்பிக்குது. அப்புறம் அவர் சொல்றாரு, தண்ணீரானது பறவைகளையும் மீன்களையும் உருவாக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே தண்ணீர் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பறவைகளையும் மீன்களையும் உருவாக்குது. பறவைகள் அப்படியே பறந்து ஆகாயத்துல பறக்க ஆரம்பிக்குது. மீன்கள் எல்லாம் நீர்ல நீந்த ஆரம்பிக்குது. அதன் பின்பதாக பூமியை பார்த்து சொல்றாரு, மண்ணானது விலங்குகளை உருவாக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது விலங்குகளும் உருவாகுது. ஒவ்வொன்றையும் படைச்சிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்த்து சொன்னாரு. அதாவது அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அழகாக உருவாக்கினாரு. எல்லாவற்றையும் உருவாக்கியாச்சு. அவர் ஒவ்வொன்றா உருவாக்க ஆரம்பிச்சு இது 6வது நாள். இன்னைக்கு தான் மனுஷனையும் அவர் உருவாக்குறாரு. மனுஷனை மண்ணால அவரு அழகாக உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை உயிர் பெற வைக்கிறாரு. மண்ணாக இருந்த மனிதன் ஜீவ சுவாசம் பெற்று ஜீவ ஆத்மாவாக மாறுகின்றான். அந்த மனிதனோட பெயர் தான் ஆதாம். அப்படியே மனுஷனை ஏதேன் தோட்டத்துல கொண்டு வைக்கிறாரு. அந்த ஏதேன் தோட்டத்துல 4 ஆறுகள் அழகாக ஓடுச்சு. ஆண்டவர் ஆதாம் பார்த்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நீ இந்த தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிடலாம், எந்த மரத்தின் பழத்தையும் சாப்பிடலாம், எல்லா செடிகளுடைய கனிகளையும் நீ சாப்பிடலாம், ஆனா இந்த மரத்துடைய கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தை காட்டுறாரு. அது சரியா ஏதேன் தோட்டத்தோட நடுவுல இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா மிருகங்களையும் கூட்டி கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. ஆதாம் எப்படி அதற்கு பெயரிடுவான் என்று சொல்லி ஆண்டவர் ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்போ ஆதாம் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அழகழகான பெயர்களை வைக்கிறாரு. அப்போ ஆண்டவர் மனிதனுக்கு மட்டும் இன்னும் ஏற்ற துணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமுடைய விலாவை எடுத்து அந்த விலாவை மனுஷியாக உருவாக்குறாரு. அந்த மனுஷிக்கு ஆதாம் பெயர் கொடுக்கின்றார். அதுதான் ஏவாள். அப்போதுதான் இந்த வசனம் சொல்லப்பட்டுச்சு, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் கடவுள் மனிதர்களையும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்துல உள்ள விஷயங்களையும் உருவாக்குன அந்த சம்பவங்களை தான் நாம இப்ப பார்த்தோம். இது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். இன்னைக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். என்னோட ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட என்ன அப்படின்னா, நீங்களும் இந்த 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் வாசித்துருங்க. ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஆப்பிள்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஆப்பிளை சாப்பிடணும். நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்போம், இந்த ஆப்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லுவாங்க, இது நல்லா இருக்கும், இதில் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அதுதான் நான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தா மட்டும் தெரியும் அதோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் வாசித்து பார்த்தா தான் தெரியும் அதோட சுவை இன்னும் அழகாக இருக்கும், இன்னும் அழகாக வேதாகமம் சொல்லியிருக்கும். நாளை தினம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தையும் 4ஆம் அதிகாரத்தையும் வாசித்து வைங்க. அதற்கான பிரேக் டவுனையும் நான் பண்ணுவேன். நானும் வாசிக்கிறேன், நீங்களும் வாசிங்க, நம்ம சேர்ந்து இதை முடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த சேனலோட நோக்கம். சரி, நம்மளுடைய வீடியோவில் மொத்தமே 3 பகுதி உண்டு. 1 கதை பகுதி. இப்போ நம்ம கதை பகுதியை தாண்டிட்டோம். அடுத்தது கேரக்டர்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த கதையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். இப்போ நம்ம பார்த்த இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை பற்றி நம்ம பேசியாகணும். இதுதான் 2வது பகுதி. இதில் முதல் இருக்கிறது யார் அப்படின்னா, கடவுள் எல்லாத்தையும் படைச்சாரு. மனிதர்களுக்கு அவர் ஒரு தகப்பன் மாதிரி. 2வது இருக்குது ஆதாம். ஒன்றும் அறியாத ஒரு குழந்தை மாதிரி தான் ஆதாம் இப்போது இருக்காரு. 3வது ஏவாளும் அப்படித்தான். இந்த 2 அதிகாரங்கள்லேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மனிதர்களை கடவுள் கடைசியாக தான் உருவாக்குனார். அதுக்கு முன்னாடி எல்லாவற்றையுமே உருவாக்குனார். மனிதனுக்கு தேவையான உணவுகள், விலங்குகள், பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முதல்ல உருவாக்கிட்டாரு. மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து உருவாக்குனார். அப்போ ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மனிதனை உருவாக்குவதற்கு முன்னாடியே நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத நமக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு. மண்ணா கிடந்தோ நம்மளை எடுத்து உருவாக்கி நமக்கு உயிர் கொடுத்துருக்காரு. ஜீவ ஆத்மாவா நம்மளை உயர்த்தி வச்சிருக்காரு. நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன அப்படின்னா, இயற்கையை பண்படுத்தி பாதுகாக்கணும் அப்படின்ற கடமை.
மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட துணைதான் மனுஷி. அவனின் விலா அவள். விலா இல்லாவிட்டால் அவன் இல்லை. அதுதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் அழகாக சொல்லுது. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் பற்றி கொஞ்சம் பார்த்துருப்போம். இனி நாளை தினத்தில் 3ஆம் அதிகாரத்தையும் 4வது அதிகாரத்தையும் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் செய்து நீங்களும் இந்த பயணத்திலே இணைந்து கொள்ளுங்கள்.